தீனை விட்டும் பிரித்து விடவில்லை என்று சொல்லிட்டு அடுத்து மணியான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, முன்னறிவிப்பு செய்றாங்க. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ரு, இந்த சத்தியத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்துவான். இதனுடைய ரிசல்ட் என்ன இருக்கும் தெரியுமா? ஹத்தா யசீர ராகிபு மின் சன்ஆ இலா ஹலரமௌத், சன்ஆ என்ற பகுதியிலிருந்து ஒரு வாணிப கூட்டம் புறப்பட்டு வரும். லா யகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து அவர்கள் எந்த விதமான ஒரு வழிப்பறி கொள்ளைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். பயப்பட வேண்டும் என்றால் ஓனாய் ஆட்டை அடித்து தின்னும் இந்த அவலை நிலம் இருக்குமே தவிர மனிதனை மனிதன் அடித்து தின்னக்கூடிய காலம் போய்விடும். அந்த செய்தியை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். வலாக்கின்னக்கும் தஸ்ஸாஜிலூன், நீங்கள் அவசரப்படுகின்றீர்கள். இப்போதே துவா கேட்க மாட்டீங்களா? இப்போதே இந்த மக்களை அழிச்சிட சொல்ல மாட்டீங்களா? ஒரு இலக்கு ஒன்று இருக்கின்றது, அதை அடைவதற்கு தூரம் இருக்கின்றது, அதை கடப்பதற்கு ஒரு ஸ்டெப் தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அதுக்குள்ளே நீங்க அதை அடைந்து விட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். நடக்காது, அவசரப்படுறீங்க, சோதனைகளை சந்திக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதை பாருங்க, லன்ஹுலிகன்னல் லாலிமீன், பாவிகளை நான் அழிப்பேன், ஏகத்துவத்திற்கு எதிரானவர்களை நான் அழித்து விட்டு வலனுஸ்கினன்னக்கும் மின் பாதி, அதற்கு பின்ன மின் பாதியும், அவர்களுக்கு பின்னால உங்களை நான் குடி அமர்த்துவேன் சொல்றான். அதை போன்று இது மக்காவில் நடந்தது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், அதற்கு முந்தி இன்னும் சில குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்த்து விட்டு வருவோம். இதே மாதிரி தூது செய்தியை சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றான். கால மூசா லி கௌமிஹி இஸ்தஈனு பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள், ஃபிரௌனுடைய கொடுமை தாங்க முடியல. வஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவன் என்ன சொன்னா, இந்த பூமியில எங்களுடைய பூமியிலிருந்து உங்களை விரட்டுவேன் சொல்றான்ல. காலம் வேறுபாடாக இருக்கலாம், எல்லா தூதர்கள்ட்டையும் அந்தந்த ஊர் மக்கள் சொன்னது எங்களுடைய பூமி அப்படின்னு சொன்னான். இன்னல் அர்த லில்லாஹ், பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம். யூரிதுஹா மையஷா மின் இபாதி, தான் நாடியவர்கள் இருந்து அல்லாஹ் அந்த பூமியை ஆள வைப்பான், அந்த பூமியை சொந்தமாக்கி கொடுப்பான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அடுத்து பாருங்க, வலகத் கதப்னா ஃபி ஸபூர், ஸபூர்ல நாம் எழுதிவிட்டோம், மின் பாதி திக்ர், இந்த சத்திய கொள்கையை சொன்னதற்கு பின்னால் நாம் எழுதி வச்சிருக்கிறோம். அன்னல் அர்ல, இந்த பூமி, எரிசுஹா இபாதிய சாலிஹூன், அதை ஆளப் போவது, அதை அனுபவிக்க போவது என்னுடைய நல்லடியார்கள் தான் சொல்றான். இதெல்லாம் எதை காட்டுது? நாம எந்த தௌஹீதை கொண்டிருக்கின்றோமோ அந்த தௌஹீது அது புறப்பட்டு அப்படியே செல்லக்கூடிய அந்த கட்டத்தில் அது முட்டி நிற்கக்கூடிய அந்த இடம் இருக்கின்றதே, அந்த தௌஹீது அந்த நாட்டில் உள்ள ஆட்சி மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அதுதான் அந்த தௌஹீதினுடைய இலக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இதனுடைய எல்லை அதுதான். இதை இன்னும் கொஞ்சம் நாம விளங்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா வாழ்க்கை வந்துட்டாங்க. மதீனாவிற்கு வந்த அந்த நேரத்தில் ரெண்டு பேர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து புகார் சொல்ல வர்றாங்க. ஒருவர் ஒரு புகாரை கொண்டு வர்றார். என்ன புகாரு? ஊரெங்கிலும் பார்த்தீர்கள் என்றால், பாரெங்கிலும் பார்த்தீர்கள் என்றால் வறுமை தலைவிரித்து ஆடுகின்றது, கடுமையான வறுமை என்று ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார். அதற்கு அடுத்து இன்னொருவர் வருகிறார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, வழிப்பறி அதிகமா நடக்குது, கொள்ளை அதிகமா நடக்குது என்று சொல்லும்போது, மேல ஒரு ஹதீஸை பார்த்தோமே, அதற்கு ரசூலுல்லாஹ் நேரடியா நீங்க துஆ செய்யுங்க என்று கேட்கும்போது நேரடியா பதில் சொல்லல. முன்னால் உண்டான சமுதாயத்தினுடைய எல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் சோதிக்கப்பட்டாங்க, அது மாதிரியான ஒரு சோதனை எல்லாம் உங்களுக்கு வரல, நீங்க அவசரப்படுறீங்க என்று சொல்லிவிட்டு விளைவை தான் சொன்னாங்க. என்ன விளைவு? சனாங்கிற பகுதியில் இருந்து வாணிப கூட்டம் வரும், வரக்கூடிய கட்டத்தில் அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, வழிப்பறி இருக்காதுங்கிறது தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க.
இது மக்காவுல சொன்னது. இப்போது மதீனாவுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்தில் பக்கத்துல அதி இப்னு ஹாத்தம் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றதுலயும் ஒரு அற்புதம் இருக்குது. அவங்க பக்கத்தில் இருக்கும்போது ஃபகால யா அதி, அதியே ஹல் ரைத்தல் ஹீரா, ஹீராவை பத்தி உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். லம் அரஹா, அல்லாஹ்வுடைய தூதரை நான் அந்த ஹீராவை நான் பார்த்ததில்லை. ஒகது உன்பீத்து அன்ஹா, அதை பற்றி எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நாடு, எப்படி யார்கிட்ட இருக்குது, என்ன வளத்தில் இருக்கின்றது என்பதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றாங்க, ஃபஇன் தாலத் பிக ஹயாத்துன், உனக்கு வாழ்நாள் நீடித்திருக்குமேயானால் லதரையின்ன லஈனா, ஒரு குமரி பெண் தன்னந்தனியாக கிளம்பி வருவாள். தர்தஹிலு மினல் ஹீரா, ஹிராவிலிருந்து புறப்பட்டு வருவா. பாரசீக நாட்டில் இருந்து காபாவிற்கு வருவா. அப்படி வரக்கூடிய கட்டத்தை வந்து ஹத்தா ததூஃப பில் காபா, காபாவுல வள வருவா. லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ், வழியில அல்லாஹ்வை தவிர்த்து எந்த ஒரு வழிப்பறிக்காரனுக்கும் கொம்பனுக்கும் அவ பயப்படவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம், ஒரு பிரைட்டான ஒரு காலம், ஒரு வெளிச்சமான ஒரு காலம், ஒளிமயமான ஒரு காலம் இருக்கின்றது. அப்ப இவர் நினைக்கிறாரா, சம்பல் பள்ளத்தாக்கு மாதிரி அன்றைக்கு தையி கூட்டத்தார்கள் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் எங்க போக போறாங்க என்று நான் மனதுக்குள் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் உலகின் தாலத்து பிக ஹயாத்துன், வாழ்நாள் உனக்கு நீடித்திருக்குமேயானால் லதுஃப்தஹன்ன குனூஸ் கிஸ்ரா, கிஸ்ராவுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு விடும். அவங்க கேட்கிறாங்க, பாரசீகம், இந்த பாரசீகத்தினுடைய பொக்கிஷங்கள் அப்படியே வெற்றி கொள்ளப்பட்டு விடும். அவ இவர் கேட்கிறாரு, கிஸ்ரா பின் ஹுர்முஸ், ஹுர்முஸுடைய மகன் கிஸ்ராவையா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. இதற்கடுத்து இன்னொரு செய்தியை சொல்றாங்க. அதை சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போது இவர் அதி சொல்கிறார், நான் அந்த பெண்ணு தன்னந்தனியாக புறப்பட்டு, இவர் வாழ்நாள் ரொம்ப நீடிச்சிருந்துச்சு, தன்னந்தனியாக புறப்பட்டு காபாவை தவாஃபு செய்த அந்த காட்சியை நான் கண்ணார கண்டேன். முன்னறிவிப்பு நிறைவேறிச்சு, கண்ணார கண்டேன். இஸ்லாமிய மயமாய் போச்சு, பாரசீக இஸ்லாத்துல வந்துருச்சு. அவர் சொல்றாரு, ஓ குந்து ஃபீமன் இஃப்ததஹ குனூஸ கிஸ்ரா, கிஸ்ராவுடைய அந்த கருவூலத்தை உடைச்சி வெற்றி கண்டதுல நானும் பங்கெடுத்தேன். ரசூலுல்லாஹ் அதனால தான் அதி இப்னு ஹாத்தத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய முன்னறிவிப்பு பாருங்க. அதி இப்னு ஹாத்தமை பார்த்து சொல்றாங்க, அது நடக்குது. அவர் தான் அதுல காலித் இப்னு வலீதினுடைய அந்த தளபதியினுடைய அந்த அணியில இவரும் சென்றிருந்தார். இவர் தான் வெற்றி கொள்றார். அடுத்து இவர் இன்னொன்னு சொல்றாரு, அது ரசூலுல்லாஹ் சொன்னது. நாம இங்க என்ன பார்க்கிறோம்னா, இந்த இஸ்லாத்தினுடைய இலக்கு இருக்கின்றதே, நாம பிரச்சாரம் செய்கின்றோம், இந்த தௌஹீதினுடைய இலக்கு இல்லை இருக்கின்றதே, அதனுடைய குறியீடு, அது போய் முட்டுகின்ற இடம், அது போய் தட்டுகின்ற இடம் இஸ்லாமிய ஆட்சி. ஒரு நாட்டினுடைய ஒரு ஆட்சி மாற்றத்தை, ஒரு காட்சி மாற்றம் கிடையாது, ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தூது செய்தியை தான் இன்றைக்கு கையில் எடுத்து இந்த தௌஹீத் ஜமாஅத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த ஜமாஅத்திற்கு வேறு எந்த ஜமாஅத்திற்கும் இல்லாத சோதனைகள் இதற்கு ஏற்படும். உங்களுக்கெல்லாம் தெரியும், அஹ்ஸாப் என்ற போர். அந்த போர்ல எல்லா தரப்பு மக்களும் ரசூலுல்லாவை குறிவைத்து இதோடு முகம்மதை அடக்கிவிட வேண்டும், ஒடுக்கிவிட வேண்டும் என்று வந்து நிற்கின்றார்கள். இது ஜாவூக்கும் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால் அவர்கள் வந்தார்கள், ஒமின் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழால் அவர்கள் வந்தார்கள். ஒய்து ஜாகத்தில் குலூபுல் ஹனாஜிர் ஒய்து ஜாகத்தில் அப்சார், உங்களுடைய பார்வைகள் எல்லாம் தடுமாறின. ஒ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொண்டை குழிக்கு வந்து விட்டன. ஒ ததுல்னூன பில்லாஹி துனூனா,
அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தவறாக கூட நினைக்க ஆரம்பித்து விட்டீர்கள்.